தம்பி விஜய் இருக்காருல்ல மேடம், இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியாக போய் உதவி செய்யாம அவரை கூப்பிட்டு உதவி செஞ்சிருக்காங்க. அது பல்வேறு விமர்சனங்கள் எப்படி இருக்கு? இதை பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏதோ உதவி பண்ணியிருக்காருல்ல, அந்த வகையில பார்க்கணும். இன்னைக்கு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரியெல்லாம் நான் நேரடியாக போய் களத்தில் ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு தென்காசியில் அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும், எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எல்லா இடத்துலையும் விவசாயத்தில் பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இல்ல, ஒரு சுவர் விளம்பரத்தை நீங்க அழிச்சீங்கன்னா 1000 சுவர் விளம்பரம், ஒரு கொடி மரத்தை வெட்டா 1000 கொடி மரம் வரும். அதுதான் தேமுதிகவுடைய வளர்ச்சி. அதனால இவங்க எல்லாம் பணங்காட்டு நரிகள். எந்த சலசலப்புகளாக 2026 தேர்தலில் உங்களோட கூட்டணி எப்படி இருக்கும் மேடம்? ஏற்கனவே நாங்கள் இருக்கிற கூட்டணியிலே தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தொடர்கிறது. 26லுமே நாங்கள் வந்து கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்றத பல முறை நான் சொல்லிட்டேன். அதனால அதுல மறுபடியும் எந்த குழப்பமும் கிடையாது. மேடம், உங்க தம்பி விஜய் இருக்காருல்ல மேடம், இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியாக போய் உதவி செய்யாம அவரை கூப்பிட்டு உதவி செஞ்சிருக்காங்க. அது பல்வேறு விமர்சனங்கள் எப்படி இருக்கு? இதை பத்தி நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏதோ உதவி பண்ணியிருக்காருல்ல, அந்த வகையில பார்க்கணும். இன்னைக்கு விஜய் மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும், எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும். அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எல்லா இடத்துலயும் விவசாயத்துல பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. எனவே லஞ்சம், ஊழல், டாஸ்மாக், போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.